அதாவது முறையாக செய்யணும் சார். எதுனாலும் சாமி மன நிம்மதியோடு சாந்தமாக சாமி அந்த தீபம் கட்டு அவங்க வேலை. இப்போ ஒரு வேலைக்கு அவங்களும் ஒரு வேலை செய்கிறாங்க, பணி செய்கிறாங்க. அந்த வேலையை அவங்க நேர்த்தியாக செய்யணும். அதுக்கப்புறம் சரக்கு அடிச்சுட்டு கோயிலுக்கு வந்து பண்ணி அவங்க சரக்கு லெஸ்ட்டு வண்டியை ஓட்டுறாங்க. தண்ணி அடித்து வண்டி ஓட்டுறா டிடிவி ட்ரங்க் அண்ட் டிரைவிங் போட்டு அவங்கள வண்டியை பறிமுதல் பண்ணுறீங்க. அதான் நீ உங்கள் வேலை கரெக்டாக செய்கிறீங்க. இந்த சன்னிதானத்தில் வந்து இது பண்ணும்போது அவங்க வேலையை அவங்க நேர்த்தி செய்யாமல் சரக்கு அடித்து வேலை செய்ய அது நியாயமா? இன்னைக்கு இவர் டியூட்டிக்கு வந்தவர் பின்னாடி இந்த பிரசாதத்தை கொண்டு வராங்க இல்லையா, அதுவும் அந்த பணி செய்கிற ஆள் இருக்கு. பூஜை பண்ணாலும் அவங்களுக்கு ஐயா சரி ஐயா என்ன இன்னைக்கு பூஜை பண்ணல ஐயா அவங்க தரல, ஐயா நான் காட்டல ஐயா நீங்கள் ஏன் கொண்டு வரல கேட்டால் எண்ணெய் இல்லை, தெரி இல்லை, பஞ்சு இல்லை, எலி கடிச்சிட்டுங்க. அப்போதான் அது ஏன் வேலைக்கு வரேன் வந்தா லீவ் போடுறேன். அதான் உங்களுக்கு அது அதனால தானே உங்களுக்கு மறதியாகுது. சரக்கு இப்போ போதையில் புத்தி மாறிட்டு புத்தி மாறுது. அந்த செயல் தான் நீங்கள் செய்றீங்க. நம்ம வழக்கமாக முறையாக வந்து 3 அடுக்கு காட்டுவோம் சார். அந்த 3 அடுக்குல திரி வந்து மத்தியானம் அவங்க கதவு லாக் பண்ணாமல் போயிட்டாங்க. எலி இழுத்து போட்டுட்டு 2வது 3 மாதம் ஆச்சு எனக்கு படித்தரம் வந்து 270 அரிசி வரணும், 3 டின் எண்ணெய் வரணும். இன்னைக்கு தேதி 24 தேதி ஆகுது. அன்றைக்கி சம்பளம் இன்ன வரைக்கும் வரல. என்கிட்ட கையில் காசு இருந்தால் தான் நான் வாங்கி போடுவேன். எனக்கு முறை 1 to 12 தான் முறை. இது வந்து ஏன் முறை கிடையாது, ஆண்டிசாமி முறை. ஆண்டிசாமி நிச்சயத்துக்கு போகிறதுனால காட்ட சொன்னார். இந்த திரி வந்து அவர் தான் போட்டு வைக்கணும். அவர் போட்டு வச்சா தான் நான் காட்ட முடியும். எலி எழுத்து போட்டுட்டு நான் திரி கீழே இல்லை, நான் வேறு திரியை கட் பண்ணி போட்டு பள்ளியறையை காட்டுறது முடிஞ்சு வச்சு. திரி இல்லாததுக்கு நான் என்ன பண்ண முடியும் சொல்லுங்கள் பார்ப்போம். அதாவது ஐயா மணியத்திட்ட சொல்லியாச்சு, 3 மாசம் ஆச்சு படித்தரம் வந்து அரிசி நான் கையில இருந்து வாங்கி போட்டிருக்கேன். காசு எவ்வளவு நான் உள்ள இறங்கி அப்படி சொல்ல காசு யாரும் சொந்த காசை கோயிலுக்குன்னு எந்த பணியாலும் செய்ய மாட்டாங்க. இப்போ சார் நம்ம வழக்கம் நம்ம பைசாலேருந்து ஒரு பைசா நமக்கு தேவைக்கு தான் சொல்ல. இந்த கோயில் என்ன குறைஞ்ச கோயிலா எங்க ஐயா? இல்லை இந்த கோயில் இல்லை காசு தானே குறைஞ்ச கோயிலா? இல்லை ஐயா நீங்கள் எனக்கு தெரியாதுங்க ஐயா. உங்களுக்கு தெரியுங்களா? இல்லை உங்களுக்கு தெரியல. இந்த மக்கள் ஐயா காசு தானே குறைஞ்ச கோயில் ஐயா, காசு தானே ஒன்றுமே இல்லைங்களா ஐயா? காசு மணியே ஐயா உங்களுக்கு தெரியாது. நியாயம் ஐயா, நீங்கள் வந்துருக்கீங்க, நியாயத்தில் வந்திருக்கீங்க, நியாயமாக பேசுங்க ஐயா. தண்ணி அடிச்சு வேலை செய்தால் இப்போ நான் ஒரு இது தண்ணி அடிச்சு யார் வேலை செஞ்சால் தவறு நடக்கும்? இல்லை கண்டிப்பாக நடக்கும். இல்லையா இல்லை நம்ம ஏன் நீங்க அப்படி தெரிஞ்ச இல்லை எனக்கு நான் இப்போ பூஜை வச்சா ஐயா நான் உங்களை வாட்ச் பண்ண முடியாதுயா. நான் வந்து ஒரு இப்படிலாம் நம்ம தென்காசி மாநகரத்தில் பெரிய கோயில் கிடையாது. இதே நம்ம கூட இவ்வளோ தூரம் இது வேற மார்க்கன்னா டக்குன்னு இந்த வாட்ஸ்அப் ட்விட்டர் சொல்லி உங்களை கொண்டுருவான். ஏன்னா அதுக்காக ட்விட்டர் இந்த அந்த மாதிரி ஃபோன் நான் யூஸ் பண்ணல. நீங்கள் சொல்லியிருக்கீங்க ஐயா இல்லையா, இப்போ நீங்கள் அதுக்கு நடவடிக்கை எடுங்க. இல்லை சொல்கிறாங்கள அவரை இப்போ ஆஸ்பத்திரி கொண்டு போங்க, பிடி செக் பண்ணுங்க, முறையை போடுங்க. நான் பின்னாடியே வாரேன். அது எந்த டாக்டரும் முறையாக இது பண்ணுங்க, பனிஷ் பண்ணுங்க, பனிஷ்மெண்ட் பண்ணுங்க. தவறு செய்யறதுனால தண்டிங்கன்னு தான் சொல்கிறேன். செய்யக்கூடிய அடுத்த வாரம் தவறு செய்ய மாட்டாங்களா ஐயா? செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.